Due to the increase of 30% in the price of a color TV, the sale is reduced by 40%. Then what will be the percentage change in income? அதாவது முதல்ல 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, 30% அது ப்ளஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு 40% டிக்ரீஸ் ஆகிருக்குது -40 ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ப்ளஸ் 30 கூடி இருக்குது இன்ட்டு -40 டிவைடட் பை 100. இது எப்படி போடணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. இது எப்போ நடக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இதில் இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ப்ளஸ் 30 -40 அப்படிங்கிறது -10 ப்ளஸ் 3 × 4 அப்படிங்கிறது 12. இங்கே இடையில என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னா மைனஸ், அப்போ -12 -12 -10 கூட்டணும் அப்படின்னா -22%. அப்போ 22 அப்படிங்கிறது பர்சன்டேஜ், மைனஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸை குறிக்குது. அப்போ 22% டிக்ரீஸ் அப்படிங்கிறது இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு கலர் டிவியோட விலை எவ்வளோ வச்சுருக்கோம்னா 10 ரூபான்னு வச்சுருக்கோம். இப்போ நமக்கு 10 டிவி விற்றுது அப்படின்னா நமக்கு 100 ரூபா, இதுதான் நமக்கான இன்கம். இப்போ அதை இது 30% விலை ஏற்றுறோம். 10 ரூபாயில் 30% அப்படிங்கிறது 3 ரூபா, அப்போ 13 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினலாக விற்ற 10 டிவியை விற்க முடியலை. அதில் எத்தனை டிவி விற்றுருக்கணும் அப்படின்னா 40% விற்பனை குறைந்தது. அதாவது த சேல் இஸ் ரெடியூஸ்ட் பை 40%. 40% விற்பனை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே விற்றுருக்கிறது வெறும் 60% தான். மொத்தம் 10 டிவின்னு சொல்லியிருக்கணும், அதில் 40%னா 4 போய்டும். ரிமைனிங் 6 டிவி அப்படிங்கிறது விற்றுருக்குது, 4 டிவி விற்கலை. அப்போது 6 டிவி தான் விற்றுருக்கு அப்படின்னா ஒரு டிவியோட விலை 13 ரூபா. அப்போ 13 × 6 அப்படிங்கிறது நமக்கு மொத்தம் 78 ரூபா கிடச்சிருக்கு. முதல்ல 10 ரூபான்னு வச்சுருந்துருக்கோம், 10 டிவி விற்றது 100 ரூபா. இப்போ நாம் விலையை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 30% கூட்டிட்டோம். அப்போ 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது இப்போ 30% கூட்டினதுனால 13 ரூபாய்க்கு விற்கிது. அதனால் சேல் எவ்வளோ குறையுது அப்படின்னா ஏற்கனவே 10 டிவி விற்றுட்டு இருந்தது இல்லையா, இப்போ அதில் 40% குறைஞ்சதுன்னா 4 டிவி விற்கக்கூடிய இது குறைஞ்சி போச்சு. அப்போ எத்தனை டிவி விற்றுட்டுருக்கோம் அப்படின்னா 6 டிவி தான் விற்றுட்டுருக்கோம். அப்போ 13 6 78 ரூபா தான் நமக்கு கிடச்சிருக்கு. முதல்ல நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 100 ரூபா கிடச்சிது, இப்போ 78 ரூபா தான் இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்காம போச்சு, 22 ரூபா. அப்போ அந்த 22% எதனால் சதவீதம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 22 அப்படியே சதவீதம் எடுக்கிறோன்னா நாம் இங்கே ரெஃபரன்ஸாக 100 வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ 22% டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆப்ஷன் டி. The time duration of 1 hour 45 minutes is what percentage of a day? Of a day. அப்போ அதான் கீழே வரும். டே அப்படிங்கிறது 24 மணி நேரம். அதை நாம் இதில் மாற்றிக்கிறோம் அப்படின்னா நிமிஷத்தில் மாற்றிக்கிறோம். நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம். அப்போ மேலே எதை மாற்ற சொல்லியிருக்காங்க, 1 hour 45 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 hour அப்படிங்கிறது 60 மினிட். 60 45 கூட்டணும் அப்படின்னா 105 மினிட். இங்கேயும் 105, சரி இங்கேயும் மினிட் இன்ட்டு 100 நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே 2 3 சார் 6, 3 3 சார் 9, ரிமைனிங் 1. அப்போ 15 அப்படின்னா 5 3 சார் 15, 1 2 is 2, 5 2 சார் 10. அப்போது ரிமைனிங் இருக்கிறது 35 × 5 அப்படிங்கிறது 35 × 5 டிவைடட் பை 24. இதுதான் ரிமைனிங் இருக்கக்கூடியது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 3 சார் 150, 5 5 சார் 25, 175 டிவைடட் பை 24. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 124 அப்படிங்கிறது இங்கே மொத்தம் 724 அப்படிங்கிறது 168. அப்போ ரிமைனிங் 7 இருக்குது. அப்போ 70 வந்ததுன்னா 224 அப்படிங்கிறது 48. அப்போது 224 அப்படிங்கிறது 48. அப்போ நமக்கு ரிமைனிங் 22 இருக்குது. அப்போ 22ஓட ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 220. 220க்கும் 24க்கும் பார்த்தோம் அப்படின்னா 0.2
7.28 சம்திங் அப்படின்னு வரும். அப்போ 7.28ன்னு வந்திருக்கு இல்லையா, வந்ததுமே நமக்கு ஆப்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இப்படி பார்த்ததுமே போட்டுடலாம். ஓகேவா? அப்போ இந்த கணக்கு ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. அப்போ 18 கேள்வி. The difference between 78% of a number and 59% of a same number is 323. What is the 62% of that number? அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 323. அதாவது 78% ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ நம்பர். 78% ஆஃப் அப்படிங்கிறது இந்த 78% டிவைட் பை 100. ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஏன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு தெரியாது நமக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு கூட ஒன்று, அது எப்படி இருக்கட்டும். இதோட டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ். இது ஃபஸ்ட் நம்பர். அப்புறம் டிஃப்ரென்ஸுக்கு மைனஸ் 59% 100 ஆஃப் சேம் நம்பர். அதனால் நமக்கு எக்ஸ். இது ரெண்டுக்கும் கழிச்சோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 323. அப்போ இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் ரெண்டு பக்கமுமே 100 காமன் இல்லையா, அந்த 100 அப்படியே வெளில எடுத்துடலாம். அதே மாதிரி எக்ஸையும் வெளில எடுத்துடலாம். எக்ஸ் பை 100 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 78லேருந்து 59 கூட்டினா ரிமைனிங் 19 ஈக்குவல் டு 323. அப்போ இந்த 100 அந்த பக்கம் போயிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 323 டிவைடட் பை 19. இந்த 19 கீழே வந்துடுச்சு, இந்த 100 மேலே போயிருக்கு. இன்ட்டு 100. ஓகே, இதில் நம்ம பார்க்குறதுக்கு இந்த 19 வச்சு கேன்சல் பண்ணிடுவோம். ஒரு 19 அப்படிங்கிறது 19, 2 19 அப்படிங்கிறது 38 ஆயிரும். அதனால் ஒரு 19 ரிமைனிங் 13 இருக்குது. 133 இருக்குது. 133 7 19 அப்படிங்கிறது 133. அப்போ நமக்கு 17 ஆகிடுச்சு. இந்த டபுள் ஜீரோவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1700. இது என்னது அப்படின்னா இதுதான் எக்ஸ். இந்த நம்பரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1700. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் 62% ஆஃப் த நம்பர். இந்த நம்பரோட 62% கேட்குறாங்க. அப்போ 1700 இன்ட்டு 62/100. 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 17 62ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு 62 2 மீதம் 6. சரி, 7 62 அப்படிங்கிறது 434க்கு 4 மீதம் 43. 62 43 65 105. அப்போ இதுக்கு சரியான விடை 1054 என்பது சரியான விடை 18வது கேள்விக்கு. 19வது கேள்வி. 15% of 40 is greater than 25% of a number by 2. அதாவது 40ன் 15% ஒரு எண்ணின் 25% விட அதிகமாக உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க. 15% of 40. அப்போ 15/100 ஆஃப்ங்கிறது இன்ட்டு 40. இது எதை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா 25% ஆஃப் ஏன் நம்பர். அந்த நம்பர் என்னன்னு கொடுக்கல, அதை காட்டிலும் கூடுதலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம். இப்போது 2ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் அல்லது 4ன்னு ஒரு நம்பர். இந்த நம்பர் இன்னொரு நம்பரை காட்டிலும் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 அதிகமாக இருக்குது. இந்த நம்பர் இன்னொரு நம்பரை காட்டிலும் 2 அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 4 - 2 போட்டோன்னா 2. அப்போது இந்த நம்பர் அப்படிங்கிறது இன்னொரு நம்பரை காட்டிலும் 2 அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்படி நம்ம கழிச்சா போதும் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா, அவ்வளோதான், கழிக்கிறது தான் வேலை. அப்போ இது என்ன பண்ணுறான், 15% of 40 அப்படிங்கிறது இஸ் கிரேட்டர் தென் எதை காட்டிலும் அப்படின்னா 25% ஆஃப் எ நம்பர் பை 2. அப்போது மைனஸ் இந்த நம்பர் 25%, 25/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆகிடும். 3 5s are 15, 2 5s are 10, 1 2 is 2, 2 2s are 4. இங்கே ஒரு 25 25 4 25 400. அப்போது 6 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு தேவையானது என்ன, இந்த எக்ஸு தான் தேவை. அப்போ இதுக்கு என்ன பண்ணிடலாம், இந்த -x/4 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். 6 - 2 ஈக்குவல் டு x/4. அப்போ 6 - 2 அப்படிங்கிறது 4 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 4 இந்த பக்கம் வந்தது அப்படின்னா இன்ட்டு 4 எக்ஸ் ஈக்குவல் டு 16. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 16. 19வது கேள்வி. அடுத்து 20வது கேள்வி. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ கோல்டு இன்க்ரீஸ்டு பை 20% ஆன் மண்டே and decreased by 20% on Tuesday,
then by when percentage is Tuesday's price is higher or lower than the initial price. முதல்ல 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஃபைனலாக முதல் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இப்போது டிக்ரீஸாக இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கேள்வி. முதல்ல 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ ப்ளஸ். ரெண்டாவது 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு, மைனஸ் 20%. ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் 20 இன்ட்டு மைனஸ் 20 டிவைடட் பை 100. இப்போ இந்த ப்ளஸ் 20 மைனஸ் 20 கேன்சல் ஆகிடும். இங்கே இந்த ஒரு 0 2 0க்கு இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 20 இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.